பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன் மூலமாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சின்ன தாட் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு காரியம் வைல்டு ஃபயர் இன் லாஸ் ஏஞ்சலஸ். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற அந்த கோரமான தீ விபத்தை குறித்து எல்லா சமூக வலைதளங்களிலும் பேசிகிட்ருக்குறோம். அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இது தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெர்மினாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அன்பானவர்களே, இது சாபமா அல்லது இது தேவனுடைய கோபமா என்பதை நாம் சிந்திப்பதை விட இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை தான் நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்திருக்கிறேன். பட் நிறைய காரியங்கள் நம்ம வீட்டில் கூட நடக்கக்கூடிய சில காரியங்கள், நம்ம நினைக்கிற காரியம் நம்ம லைஃப்பில் நடக்கலை அப்படின்னா அது சாபம், பூர்வீக சாபம். ஏற்ற வேலையில் வேலை கிடைக்கல, இல்லை திருமண காரியங்கள் நடக்கலைன்னா நம்ம உடனே சாபம் அல்லது தேவனுடைய கோபம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இது சரியா தவறா அப்படின்னா தெர் இஸ் நோ ஆன்சர். இது நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதை தான் நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தாட்டை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை தான் நான் ஆதாரமாக நான் எடுத்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 2 verses 10. நான் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கின்றார். 2 போர்ஷன் இதில் இருக்குது. ஒன்று, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அவைகளை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தினார். எவைகளை? நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குவாலிட்டி, அவர் வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு 3 குவாலிட்டி உண்டு. ஒன்று, அவர் இஸ் அ டீச்சர், அவர் போதிக்கிறவர். அவர் நினைப்பூட்டுகிறவர், ஞாபகப்படுத்துகிறவர். 3வது, வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவர். நம்முடைய லைஃப்பில் இல்லை நம்முடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் அறிவிக்காமல் செய்ய மாட்டார். அப்போது ஆண்டவர் நமக்கு அறிவிக்க வேண்டும், நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை புரிந்து கொள்ளாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா உலக கவலைகள், நெருக்கங்கள், வேதனைகள்லாம் என்ன ஆகுது? நம்மளை ஆண்டவருடைய தாட்டை புரிந்து கொள்ள முடியாமல் வைக்கிறது. 2வது இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, The Holy Spirit searches and reveals the deep thinking of God to the believers. Search and reveals the deep things of God to believers. இதில் சர்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் ஆராய்ந்திருக்கின்றார், ஆராய்ந்து. இந்த சர்ச்ன்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் எ தரோ இன்வெஸ்டிகேஷன், தரோ இன்வெஸ்டிகேஷன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆழமாய் ஆராய்ந்து அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம லைஃப்பில் அஸ்யூம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய பிக்சர்ஸ் வருது, நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இது வரதுனால உண்மையிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எரேஸ் பண்ணப்படுகிறது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அஸ்யூம் பண்ணக்கூடாது. நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நாமோ அதை கேட்க தயாராக இல்லை, ஆயத்தமாக இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அஸ்யூம் பண்ணி நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடுறோம். இது தேவனுடைய கோபம், சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுக்கு சாபமும் கிடையாது. ஆண்டவர் அவர்கள் மீது கிருபை உள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் லைஃப்பில் தாமதம் ஏற்படலாம். there may be delay in things. அதுக்காக அது சாபம் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற தீ சாபம் நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்படி நம்ம எடுத்துக்கலாமே. பி ஆப்டிமிஸ்டிக், பி ஆப்டிமிஸ்டிக். நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். நம்முடைய லைஃப்பில் பாசிட்டிவாக நம்ம இருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி நம்ம லைஃப்பில் வரணும்னா நாம் ஆண்டவரோடு இருக்கணும். பி வித் காட், பி வித் காட். God loves us so much. He is looking for a person to whom he can share his thoughts. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனா ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? அந்த மனுஷனா ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? அப்படி இருக்கணும்னா அஸ்யூம் பண்ணாதீங்க. லைஃப்பில் நடக்கக்கூடிய காரியங்களை அசம்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. காட் bless you. அமேன் அண்ட் அமேன்.